beyond infinity and back again. Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவேல். டுடே நமக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து நிஃப்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பாத்தீங்கன்னா நமக்கு அது குளோபல் மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாஸ்டாக் வந்து 225 பாயிண்ட் வந்து டவுன்ல இருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ்லயும், ஏசியன் மார்க்கெட் வந்து மிக்ஸ்டா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 41 பாயிண்ட் வந்து டவுன்ல இருக்காங்க. சரிங்களா? எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வந்து 675 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்துட்டு 740 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எஃப்ஐ வந்து திரும்ப செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சார்ட்டை பார்ப்போம். ஓகேங்களா? சார்ட் வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதுதாங்க இன்னைக்கு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. என்னோட அனாலிசிஸ் படி நான் வந்து மார்க்கெட் வந்து எந்த மாதிரிலாம் போகும் அப்படிங்கிறத நான் வச்சிருக்கேன். மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆக போகிறது வந்து 16,680 ஆர் 16,640 16,660 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு கேப் டவுனில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து இங்கேயே சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து 16,680 இந்த லெவல் இருக்கு இல்லைங்களா, 16,680 கீழே அதே லெவலில் சுற்றி இருந்தாங்கன்னா சைட்வேலேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரைடேவோட ஹை இருக்கு இல்லைங்களா 16,750 அது பிரேக் பண்ணி மேலே போகுங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு, நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வாங்கலாம். சப்போஸ் வந்து அதுக்கு கீழே அதில் சஸ்டெயின் பண்ணாமல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து சஸ்டெயின் பண்ணாமல் கீழே இறங்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இங்கேருந்து கீழே இறங்கிட்டு திரும்ப இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப இங்கே வந்துட்டு ரொம்ப நேரம் இங்கே சைடு வேலை சுற்றிட்டு திரும்ப மார்க்கெட்டு இன்னைக்கு ஃப்ரைடேவோட ஹைக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து 16,750க்கு மேலே மார்க்கெட் போகுங்கிற பட்சத்தில் அதை கிராஸ் பண்ணி போகுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மேலே அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் வந்து அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணல, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு சஸ்டெயின் பண்ணாமல் கீழே வராங்கங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,538 இருக்குது. ஸோ 16,538 வந்து பிரேக் பண்ண முடியாமல் அங்கேயே இருக்காங்க அப்படின்னா சைடுவேல போயிட்டு திரும்ப மார்க்கெட்டு ஃப்ரைடேவோட ஹை போயிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் வந்து இந்த 16,500 வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்கங்கிற பட்சத்தில் நமக்கு 16,500 வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்கங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 16,370 இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கேண்டிலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக செல்லிங் சைடு வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு 16,500 வந்து பிரேக் பண்ணிடுவாங்க. பிரேக் பண்ணிவிட்டு கீழே திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப கீழே வந்து 16,300 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்சைடு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 16,750 பிரேக் பண்ணி போகணும். அதை பிரேக் பண்ணி போகுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 17,000 வந்து R1 ரெசிஸ்டண்ட் ஆகும். 17,000 பிரேக் பண்ணி போகுங்கிற பட்சத்தில் நமக்கு 17,240 வந்து R2 ஆகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து 16,000 டவுன் சைடு வந்து 16,500 சப்போர்ட் 1ஆகவும் 16,370 வந்து சப்போர்ட் 2ஆகவும் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி நீங்கள் நிஃப்டி வந்து இப்போ லெவல் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டீட்டெயில்டாக எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ஓனாக பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். நான் எப்படிலாம் அனலைஸ் பண்ணுறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிசிஆர் வேல்யூ வந்து 1.3 இருக்குது, அது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா, இந்தியா வீக்ஸ் வந்து 16 இருக்குது. ஸோ வந்து நான் வந்து மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடு ஓப்பன் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். ஆர் கீழே இருந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனாக வச்சு நமக்கு வந்து நேற்று ஹை ஃப்ரைடேவோட ஹை பக்கமாக போய் க்ளோஸ் வச்சு மேலே பிரேக் 220 மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கிறாங்கன்னா நான் வந்து அப் சைடும் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ நமக்கு டவுன் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 16,500 வந்து பிரேக் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து பெரிய கேண்டிலாக ஒரு வால்யூமோடு வைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து டவுன் சைடு போகிறதுக்கு எதிர்பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 16,300 17,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுது. நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவலை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நீங்கள் கால் ஆப்ஷனையும், இந்த டவுன் சைடு இந்த லெவலை பிரேக் பண்ணி 16,500 580 பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நீங்கள் வந்து டவுன் சைடும் போகலாம். ஓகேங்களா, ஸோ வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 16,700 யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லாயிருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, எந்த மாதிரி நமக்கு வந்து என்ட்ரி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய், சக்திவேல். Beyond infinity and back again. I'm to them. Young dog and talking.